இல்லையே. சரி உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? Tam tam tararam pam 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 tam tam tararam pam pa tare rare rare ra dum dum sedam dum 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 nenjam paadum sangeedam shalala shalala rettai baal venilla ennai pol chuttitte inda bhoomila se 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 sevanthi endori samanthi vettitte eppodum naandane mundi ottumaru vi 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 enna tharu vi 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 alikola aasaigal vannenge varavano shalala. வணக்கம். என்ன பேர் ரெண்டு பேருக்கும்? அக்ஷயனா அக்ஷிகா அப்படியா? சரி, உங்களோட பிறந்த நாள் நேற்று. உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைகளுக்கா? யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் நிறைய வந்திருக்கு, நிறைய கதோ வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? சொல்லுங்க, இங்க பார்த்து கதைங்க. அண்ணாவா? அண்ணாண்ட பேர்? அண்ணாண்ட பேர் சொல்லுங்க. தெரியாதா பேர்? வேற யார் அனுப்பியிருப்பாங்க? பெரியப்பாவா? எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? யார்? ஜெர்மனிலையா? வேற யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கா? நீங்க சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களுக்கா மிக்கியோட கிஃப்ட் அனுப்பியிருக்கு. அப்பாவா? சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. ஒரு ஒரு கிஃப்டா பாப்போம். சரியா? புலவரண்டா பிடிக்குமா? ரோசண்டா ரொம்ப பிடிக்குமா? சரி, ரெண்டு பேருக்கும் ரோஸ் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, ரெண்டு பேருக்குமே ரோசண்டா பிடிக்குமா? யார் அனுப்பி இருப்பாங்க இப்ப பிள்ளைகளுக்காக? மிக்கி மவுஸ் கொண்டு வந்திருக்குது. ஆனா மிக்கி மவுஸ் யாரும் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக? அம்மாவா? அம்மாண்ட பேர்? சைலா. வேற யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பாண்ட பேர்? சிவகுமார். வேற யார் அனுப்பியிருப்பாங்க? அக்காச்சி. அவங்கள்ட பேர்? பேரு சரி, அதை விட வேற யார் அனுப்பியிருப்பாங்க? வேற நாட்டுல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைகளுக்கா? யாரு? தாத்தாவா? என்ன பேர்? பேர் தெரியுமா? சரி, உங்களுக்கு என்ன நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. வந்திருக்க கிஃப்ட பாப்போம். சரி, மிக்கின்ற கையில உங்களுக்கு 2 கிஃப்ட் வந்திருக்குது. என்ன ஆயிருக்கும்? பலூனா? பலூன் அப்படி பேக் பண்ணல, விடைச்சிடுமே. நீங்க விளையாடுறதுக்கு பாவிக்கிற பொருளா இருக்கலாம் சில வேலை. பலூன் தானா? சரி, வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன வந்திருக்குது? பலூன் இல்ல, பந்து, போல் வந்திருக்குது. நீங்க விளையாடுறதுக்கு போல் வந்திருக்குது. பிடிச்சிருக்கா போல்? இப்ப சொல்லுங்க, யார அனுப்பி இருப்பாங்க பிள்ளைகளுக்கா? அம்மாவா? மிக்கி மவுஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு. இவளா அவங்ககிட்ட தந்துட்டு போறதுக்காக வந்திருக்கு மிக்கி மவுஸ். ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? நிறைய பேர் இருக்காங்களா அப்ப கிஃப்ட் அனுப்புறதுக்கு? எல்லாரையும் கதைக்கிறீங்களா? சில வேளை அவங்கள யாராச்சும் கூட இருக்கலாம். அப்பா அம்மாவா? எங்க இருக்கிறாங்க? ஸ்ரீலங்காவிலையா? சரி, என்ன நிறைய கிஃப்ட் வந்திருக்கு பாப்போம். என்ன
சரி, இப்ப மிக்கி இந்த கையில இன்னொரு gift இருக்குது. பெரிய பாக்ஸா இருக்குது உங்களுக்கு. என்னவா இருக்கும்? டாய்ஸா? என்ன டாய்ஸா இருக்கும்? குஷினா? என் குஷின் என்ன பிடிக்குமா? குஷின் செட் விருப்பமா விளையாட? சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம். சரியா? சரி, என்ன வந்திருக்கு? டாய்ஸா? சரி, அப்படியே பாக்ஸையும் ஓபன் பண்ணி பாருங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கிச்சன் செட் வந்திருக்கு. என்ன சின்ன சட்டி பானைன்னு சொல்லி விளையாடுறதுக்கு தேவையான எல்லாமே வந்திருக்குது பிள்ளைகளுக்காக. சரி, யார்கிட்ட சொன்னீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி? அம்மாக்கு மட்டும்தான் தெரியுமா? வேற யார்கிட்டயுமே போன் கதை கேட்க கூட சொல்ல இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்? வேற யார்கிட்ட சொல்லி? அம்மாட்டான் சொன்னீங்களா? ஆனா அம்மாட்ட இருந்து வேற இல்லையே. சில அம்மா யார்கிட்டயும் சொல்லி அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்பாவும் இல்லையே. இல்லையே. எங்களோட வீட்டுக்காரன் இங்க இருக்கிறாங்க வேற இல்ல. சரி, உங்களுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் கிஃப்டையும் பாப்போம். சரியா? சரி, இதுக்குள்ள என்னவா இருக்கும்? கதை புத்தகமா? என் கதை புத்தகம் பிடிக்குமா? வாசிக்கிற நீங்களா? சில வேலை அதாவும் இருக்கலாம். சரி, வாங்கி பாருங்க மிக்கிட்ட இருந்து. சரி, என்ன வந்திருக்கு? கதை புத்தகமா? சரி, எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. சோ யார் அனுப்பி இருப்பாங்க? பிள்ளைகளுக்காக யார் அனுப்பி இருப்பாங்க? என் அம்மாக்கு தான் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி. யார் அனுப்பி இருப்பாங்க? ஆனா மிக்கி மவுஸ் அனுப்ப இல்லையே. அனுப்பினாக்களுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அம்மா இல்ல. அம்மாட்டாங்க கேட்டீங்களா எல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி? வேற யார்கிட்டயுமே சொல்ல இல்லையா? அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே. இல்லையே. சரி, உங்களுக்கு என்னவா இருக்கும்? டாய்ஸ். அப்போதைய டாய்ஸ் எல்லாம் வந்துட்டுது. ஆனா இந்த கிஃப்ட் வந்து 2 பேருக்காக வந்திருக்கு. 2 பேரும் ஒரே நேரத்துல வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? சரி, மிக்கி கொடுங்க ஓபன் பண்ணி பாக்கணும் வாங்க என்ன இருக்குன்னு சொல்லி. மிக்கி கொண்டு போகுது. ஓகேயா? மிக்கி கொடுத்து விடுவோமா? இல்லையா? சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன லாஸ்டா 2 கிஃப்ட் இருக்குது. ஒரு அம்மா அப்பாவும் தவிர யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைகளுக்காக? உங்களோட வீட்டுக்காரரை விட்டு இங்க இருக்கிறாங்கள விட்டு எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. இல்லையே. சரி, உங்களுக்கு நாங்க உங்களுக்கு தர்றக்கா வந்திருக்கோம். இவ்வளவு கிஃப்டையும் உங்களுக்கு கொடுக்க சொன்னவங்க சார்பில் நாங்க வந்திருக்கிறோம். சரி, உங்களுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அது உங்களுக்கு ஆசையா கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பாப்போம். சரியா? இதுல என்ன வந்திருக்கு? ஃப்ளோரா? இது வடிவா பாருங்க. பொக்கே மாதிரி உங்களுக்கு காசு பொக்கே வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? யாரு? அம்மா அப்பா விட இவரு பெரியப்பாவா? ஜெர்மனில இருந்தா? வேற நாட்டுல இருந்து இல்லையா? சித்தப்பா அங்க இருக்காங்க. இல்லையே. சரி, இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பாப்பா எவ்வளவு இருக்குமான்னு சொல்லி. எவ்வளவு இருக்குன்னு சொன்னாதான் மிக்கி தரும். நம்மள எவ்வளவு பெறுமதி வரும்?
உங்களுக்காக 250 யூரோ வந்திருக்கு. 250. 250 யூரோ வந்திருக்குது உங்களுக்காக. உங்களுக்கு 250 யூரோ, உங்களுக்கு 250 யூரோ வந்திருக்குது. வாங்கிக்கொள்ளுங்க. யாரும் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைகளுக்கு. இவ்வளவு மிக பெருமையான கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குது. விளையாட்டு சாமான், உங்களுக்கு பிடிச்ச பொக்கே, பந்து என்று சொல்லி எல்லாமே பார்த்து பார்த்து அனுப்பியிருக்காங்க பிள்ளைகளுக்காக. ஏன் அவங்க அம்மா அப்பாவையும் சொல்றீங்க? வேற யாரும் அனுப்ப மாட்டாங்களா? அம்மா அப்பா விட வேற யாரும் அனுப்ப மாட்டாங்களா? சரி, உங்களுக்கு லாஸ்டா பர்த்டே கேக் வந்திருக்குது, கத்தோ வந்திருக்குது. அதையும் வாங்கிட்டு யோசிப்பேன் யாரும் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, சரி. இப்ப பிள்ளைகளுக்காக பர்த்டே கேக் வந்திருக்குது. 6 வயசு பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்ச கேக்கா அனுப்பி இருக்கிறாங்க. கத்தோ பிடிச்சிருக்கா? ரெட் கலர் பிடிக்குமா? சரி, இப்ப சொல்லுங்க யார அனுப்பியிருப்பான் லாஸ்டா? ஒரு 2 பேரும் தனித்தனியா சொல்லுங்க யார அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. அப்பா அம்மாவா? சரி, நீங்க சொல்லுங்க யார அனுப்பியிருப்பாங்க. பெரியப்பாவா? சரி, இப்ப நீங்க சொன்னாக்கள் இந்த கிஃப்ட் அனுப்பலைன்னா இந்த கிஃப்ட் எல்லாம் நாங்க கொண்டு போயிடட்டுமா? எல்லாமே மிக்கி கொண்டு போக போகுது பிள்ளையா இருந்தா. விடுவீங்களா? அப்படி என்ன விட மாட்டீங்களா? ஆனா நீங்க சரியா சொல்லு இல்லையா? அப்ப மிக்கி கொண்டு போக போதாமே. சரி சரி, இதெல்லாம் உங்களுக்கு யார் அனுப்பினு சொல்லி சொல்லட்டுமா? சரி, உங்களுக்காக உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க. நீங்க எல்லாரையும் சொன்னீங்க. லாஸ்டா யார சொல்றீங்கன்னு சொல்லி பாப்போம் கதை. நாங்க சொல்லல லாஸ்டா சொல்லுவோம்னு சொல்லி. கேப்பியா? கேப்பியா? உங்களுக்கு அம்மாக்கும் அப்பாக்கும் என்ன சொல்ல போறீங்க? நன்றி மட்டும்தானா? அம்மா அப்படியே கட்டி பிடிச்சு அணைக்கலாமல்ல இல்லையா? ஓப்பா உங்க சரி, உங்களோட பிறந்த நாள்ல வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி மிக்கியோட சர்ப்ரைஸா கிஃப்ட் கேக் எல்லாம் அனுப்பியிருக்காங்க பிள்ளைகளுக்காக. இந்த பிறந்த நாள்ல நீங்க இருக்க சந்தோஷத்தோட வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் என்றதோட, இதே பிறந்த நாள்ல உங்களுடைய அம்மா அப்பா சகோதரங்கள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம்